தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கை நீட்டி காசு வாங்கும் காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கை நீட்டி காசு வாங்கும் காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்த காங்கிரஸ்காரவங்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு, கை நீட்டி காசு வாங்குறதுக்கு, டீலிங் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி செஞ்சு கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தது இந்த நேரு குடும்பம், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 59 வருஷம் வனவாசமாக இருந்தாங்க இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாக்கூர் எம்பி விருதுநகர். அவர் சொல்கிறாப்புல, சீமான் வீட்டுக்கு தமிழக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போய் சீர் செய்ய போகிறார். சீமான் குழந்தைக்கு போய் சீர் செய்ய போகிறார். அதை இரட்டை அர்த்தத்தில் அவர் சொல்கிறாப்புல, அதை ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறாப்புல. அனிதா ராதாகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கு போகும்போதே டீலிங் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறாப்புல. அனிதா ராதாகிருஷ்ணன் சீமானுடைய குழந்தைக்கு போய் சீர் செய்ய தான் போனார். அதை போய் ட்விஸ்ட் பண்ணி திமுகவுக்கும் சீமானுக்கும் டீலிங் அப்படிங்கிறாப்புல. இந்த மாதிரி யோசிக்க தோணுங்களாம் மாணிக்கம் தாக்கூருக்கு தான் யோசிக்க தோணும். இப்படி யோசிக்கிறதுக்கு எப்படி தோணுதுன்னே தெரியல. ரூம் போட்டு பேசுவாங்களா என்னன்னு தெரியல, ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படி தான் சொல்லணும். இந்த மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாப்புல, சீமான் மூக்கா முத்து இறந்ததுக்கு துக்கம் விசாரிக்க போனாப்புல. இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தற்குறியெல்லாம் சொன்னாங்க, திமுகவோட டீலிங் பேச போனாப்புல அப்படின்னாங்க. இப்போ சீமான் வீட்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்த உடனே ஏதோ டீலிங்கு அப்படிங்கிறாப்புல. இந்த மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு ஒரே ஒரு செய்தியை நினைவூட்டுறோம். ராஜபக்சேட்ட கை நீட்டி காசு வாங்கினது உங்கள் காங்கிரஸ் கட்சி தான், அதை புரிஞ்சுக்கோங்க. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் நன்கொடையா ராஜபக்சேட்ட கோடிக்கணக்கான ரூபாய் கை நீட்டி காசு வாங்கினது உங்கள் காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு தமிழினத்தை கொன்று குவித்தது உங்கள் காங்கிரஸ் கட்சி தான். ராஜபக்சேக்கு அனைத்து ஆயுதங்களும் கொடுத்து தமிழினத்தை அழித்தது உங்கள் காங்கிரஸ் கட்சி தான். அதை எந்த தமிழனும் மறக்க மாட்டான். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சு ஒரு 15 வருஷம் நீங்கள் எம்பியாக இருக்கீங்க. திமுக 5 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சப்போ நீங்கள் திமுக கிட்ட ஒட்டிக்கிட்டு எல்லா பதவி சுகமும் நீங்கள் அனுபவிச்சிங்க. திமுக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான அந்த சாக்கடை அல்ற வண்டி கொடுத்து உதவுச்சு. அதை சவுக்கு சங்கர் வீடியோ வெளியிட்டாப்புல. அவர் வீட்டில் போய் மரத்தை அள்ளி கொட்டி அவங்க வீட்டில் அடித்து நொறுக்குனது உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த குண்டர் சட்டத்தில் ஒரு காலத்தில் ஜெயிலில் இருந்த அந்த செல்வ பிறந்தகை தான். திமுக மாதம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களுக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி உதவித்தொகை கொடுத்துச்சு. திமுக ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் உங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்காரவங்க காரியம் சாதிச்சாங்க, நல்லா கொள்ளையடிச்சிங்க. இப்போ திமுக ஆட்சியிலேருந்து இறங்கின உடனே, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர்ந்த உடனே அவங்கக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு 2 அமைச்சர் பதவியை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்களுக்கு பணத்தட்டுப்பாடே கிடையாது. ஏன்னா 59 வருஷம் கழித்து 2 பேர் அமைச்சராக இருக்காங்கல்ல. இனிமேல் உங்கள் காட்டில் மழை தான், பணமழை தான். இன்றைக்கி விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, சீமானுக்கும் திமுகவுக்கும் டீலிங். நீங்கள் என்னமோ யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க. விருதுநகர் மாவட்டத்தில் கல்குவாரியிலேருந்து மாதந்தோறும் உங்களுக்கு ஒவ்வொரு கல்குவாரியிலேருந்து 1 கோடி ரூபாய் நன்கொடை உங்கள்கிட்ட வருது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற பாரில் போனால் மிரட்டி பணம் வாங்குறீங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள்கிட்ட மிரட்டி பணம் வாங்குறீங்க. மாதந்தோறும் விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் அடிக்கிற கொள்ளை, எம்பி பதவியை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கவே கிடையாது. விஜய் பிரபாகர் தான் ஜெயித்தது. கடைசி நேரத்தில் பெட்டியை மாற்றி ஜெயிச்சிங்க, அதுதான் உண்மை. எல்லா கேவலமான செயல்களும் நீங்கள் தான் செய்கிறீங்க. இந்த கொள்ளையடிக்கிறது, காசு வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, கை நீட்டி காசு வாங்குறது, டீலிங்கு, இதெல்லாம் காங்கிரஸ்காரங்களுக்கு தான் தெரியும். நாம் தமிழர் கட்சி கடந்த 16 ஆண்டுகளாக நேர்மையான பாதையில் தனித்து போட்டியிடுது. உங்களை மாதிரி லக்கேஜ், நீங்கள் ஒரு லக்கேஜ். திமுக, தமிழக வெற்றி கழகம் இப்படி மாறி மாறி கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டு தேர்தலை சந்திக்கலை, ஆதாயம் அடையலை. நேர்மையான முறையில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். எங்களை கொச்சைப்படுத்தி பேசாதீங்க. நாம் தமிழர் நேர்மையான பாதையில் பயணம் செஞ்சிட்ருக்கு. எங்களை கொச்சப்படுத்தி பேசாதீங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்களா, கல்குவாரிக்காரன் லஞ்சம் வாங்கினீங்களா, பாரில் மிரட்டி பணம் வாங்கினீங்களா, நிலத்தடி நீரை உறிஞ்சி வைக்கிறவன்ட்ட காசு வாங்கினீங்களா, அதோட நிப்பாட்டிக்கோங்க.
அடுத்தவங்களை கொச்சைப்படுத்தி பேசாதீங்க. உங்களை பற்றி பேசினோம்னா உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏற்ற வேண்டி வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க.